Assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹோல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சிக்கனை கட் பண்ணாம அப்படியே முழுசா வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Muizz இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதில் கத்தி வச்சு அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஒரு பவுலில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கீறி வச்சிருக்க சிக்கன் மேலே நல்லா தடவிடுங்க. பெரட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா தடவிடுங்க. நல்லா தடவுனதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பவுலில் 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் மேலே ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா தடவிடுங்க. இது 2வது கோட்டிங். நல்லா கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிலோ பாஸ்மதி அரிசி பயன்படுத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 150 கிராம் வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாவை நான் நீளமாக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால நம்ம கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கணும். பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 150 கிராம் தக்காளி பழம், அதாவது 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு மல்லி இலை, 1 கை அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு அதோட மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிக்கனை பரட்டி போட்டுருங்க. சிறிதளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு சிக்கனை வேக வச்சுருங்க. ஒரு விசில்லையே வெந்துடும், சில நேரங்களில் வேகாது. அப்போ நீங்கள் இன்னொரு விசில் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு விசில் தான் ஆச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா கூட தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசியை நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தான் நம்ம அரிசியை ஊற வைக்கணும். முதல்லையே நம்ம ஊற வச்சிட்டோம்னா அரிசி நொறுங்கிடும். அதனால் இப்போ ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் சிறிதளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை சேர்த்துருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேவைப்படலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சிறிதளவுக்கு மல்லி இலை, சிறிதளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குறைவான தீயில வச்சுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்லே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சிக்கன் 2 பக்கமும் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட ஹோல் சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் கூட அரிசி நொறுங்கவே இல்லை. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்மியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.